ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குளு குளுன்னு ஏதாவது குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணும். இது வந்து சூப்பரான கோயிலில் கொடுக்குற பானக்கம் செய்ய போகிறோம். 3/4 கப்பு வெல்லத்தை பொடிச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். 3 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். அதே கப்பில் 3 கப் தண்ணி. இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். வடிகட்டிக்குவோம். ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். புளி சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். லெமன் பாதி புளிஞ்சு விட்டுக்குவோம். இது பெரிய லெமனாக இருக்குது, பாதியே போதும். புளி வேறு சேர்த்துக்கோம். அதனால் 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கோயிலில் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த டேஸ்ட் வரும். பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு, கொஞ்சமாக சேர்க்குறதே தெரியாமல் சேர்த்துக்கணும். உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைன்னா பரவாயில்ல. பானக்கம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி செஞ்சு குடித்தா நல்லது, குளிர்ச்சி உடம்புக்கு. அதை டம்ளரில் ஊற்றிட்டு 2-3 புதினா இலை போட்டுக்கிட்டு குடித்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃப்ளேவரை அப்படியே கோயிலில் கொடுத்தது மாதிரியே இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.